ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த 1 கொரிந்தியர் 2:15 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையங்க மென்ஷன் பண்ணுறாரு பாருங்களேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆவிக்குரியவன் அப்படின்னா என்னங்க? ஆவிக்கேற்றவைகளை செய்கிறவன். ஆவிக்கேற்றவைகளை செய்கிறவன்னா கலாத்தியர் 5 ஆவியின் கனிகளை குறித்திருக்கு. அன்பு, சந்தோஷம், பொறுமை, நிச்சய அடக்கம், நற்குணம், தயவு, இதெல்லாம் கனிகள் உடையவன் ஆவிக்குரியவன். பொறுமை அவனுக்குள்ள இருக்கும். அப்போ ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானித்து அறிகிறான். இப்போ நமக்குள்ள ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா இல்லை மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறோமா? மாம்சத்திற்குரியவனா என்ன? மாம்சத்திற்காரையெல்லாம் செய்கிறது, கோபம், வெறி, கொலைகள், பொறாமைகள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட அசுத்த எண்ணங்கள் 2 விதமாக நம்மளை கேட்டகரி பண்ணி பிரிகிறார் ஆண்டவர். ஆவிக்குரியவர்களாக நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆவிக்குரியவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. எல்லாவற்றையும் நிதானித்து அவன் ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக என்ன எப்படி நடக்குதுன்னு சொல்லி நிதானித்து அறிகிறான். மாம்சத்திற்குரிய எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு லாஸை பார்க்குறான். இப்போ அந்த காலையில் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே நான் கனிவுள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா. ஒரு மரம் நடுறீங்க, அந்த மரத்தில் கனியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தோணும்? வெட்டி போடவும் தோணும். அதே தான் தோட்டக்காரர் சொல்கிறார், என்னப்பா இது இன்னும் நிலத்தை கெடுக்குது, தோட்டத்திலேருந்து எடுத்து போட்டுருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லை ஆண்டவர், இது இந்த வருஷமும் கனி கொடுக்கும், நான் அதை பராமரிக்கிறேன். எத்தனையோ வருஷம் நமக்கு சான்ஸ் கொடுத்துட்ருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவனை எதிர்பார்க்குறாரு கனி உள்ள ஜீவியம். கனி உள்ள ஜீவியம் உடனே வராது. ஒரு கனி வர்றதுக்கு காலங்கள் எடுக்கும். ஆனால் அதை ஆவியானவரோடு நீங்கள் இறந்தீங்கன்னா அழகாக கனி கொடுக்குற மரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் தாமே எங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.